வசனம் தியானத்தின் தலைப்பு கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்மை பாதுகாக்கிற ஆண்டவருடைய கிருபை, தீமைக்கு நம்மை விலக்கி காக்கும் ஆண்டவருடைய கிருபை எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அடிக்கடி நம்மை சூழ்ந்திருக்கிற தேவ கிருபையை நாம் நினைக்காதபடியினால், தேவனுடைய கிருபையை நாம் உணராதபடியினால் கலங்குகிறோம். அந்த கிருபையை தாண்டி நிற்கும் பிரச்சனைகளை பார்த்து அதையே யோசித்து யோசித்து பயப்படுகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136:1 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அவரை நம்பியிருக்கிற நம்மை ஆண்டவருடைய கிருபையும் எந்நாளும் சூழ்ந்து கொள்ளும். நாம் பலவீனராக, ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக, தேவையுள்ள நிலையில் இருந்தாலும் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. நம்முடைய சுய பலத்தை, நம்முடைய திறமையை நாம் சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். தேவனுடைய கிருபையும் நமக்கு பாதுகாப்பாக நம்மை சூழ்ந்து இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பாக ரஷ்யா கிராமம் ஒன்றில் கர்த்தரை நம்பியிருந்த ஒரு குடும்பத்தினர் வசித்து வந்தார்கள். அந்த காலம் கொடிய யுத்தத்தின் காலம். நெப்போலியனுடைய பட்டாளம் ரஷ்யாவிற்குள் மிகவும் முன்னேறிவிட்டது. குளிர் மிகுதியினால் அந்த சேனை பின்வாங்க ஆரம்பித்தது. பின்வாங்கும் போது வழியில் உள்ள கிராமங்களையெல்லாம் கொள்ளையிட்டார்கள். அப்போது அங்கிருக்கிற மக்கள் பலர் தங்கள் உடைமைகளையெல்லாம் எடுத்துவிட்டு தப்பி ஓடுவதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த குடும்பத்தினர் வசித்த கிராமத்தில் இவர்கள் வீடு தாழ்ந்த இடத்தில் தனியாக இருந்தது. அன்று இரவு ஜெபம் செய்துவிட்டு தப்பி ஓடவும் நேரமில்லை. வழியிலே போனால் எதிரிகள் கையிலே மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வசனத்தை சொல்லி ஜெபித்துவிட்டு தூங்கிவிட்டார்கள். அன்று இரவு அந்த சேனை அந்த இடத்தை தாண்டி சென்றார்கள். சப்தம் கேட்டது, ஆனால் எந்த சம்பவமும் நடைபெறவில்லை. அதிகாலையில் எழுந்து பார்த்தபோது அந்த குடிசை வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய கோட்டை போல பனி பெய்திருந்தது. உண்மையாகவே ஆண்டவருடைய கிருபைதான் நம்மை சூழ்ந்து பாதுகாத்தது என்று அவர்கள் பிரமிப்போடு தேவனை துதித்தார்கள். அன்று இரவிலே குளிர் அதிகமாக இருந்தபடியினால் பனிப்புயல் வீசினது. பனி அதிகமாக விழ விழ உறைபனி மதிலை போல சுற்றிலும் எழும்பினது. குடிசை மிகவும் தாழ்ந்த பகுதியில் இருந்தபடியினால் உறைபனி முழுவதுமாக மதில் போல் இருந்தது. எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மற்ற வீடுகளையெல்லாம் போர் வீரர்கள் கொள்ளையிட்டார்கள். ஆண்டவரை நம்பின இந்த குடும்பம் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உங்களை நம்பி ஜீவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை நம்பி இருக்கிறவர்களை உங்க கிருபையினால் நீங்க சூழ்ந்து கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வீணான பயங்கள், வீணான கலக்கங்களை எங்களை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களையோ சூழ்ந்து கொள்ளும் அந்த கிருபையை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.